நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2024ல வந்துட்டு ஒரு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட பிரசன்ஸ் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா லைன்கட் ஓடிடி ஆப்ல வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி வந்துட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூடி வராங்க. நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த அளவுக்கு யாரு கூடமே பேசாத ஒரு மாதிரி சைலண்டான பர்சனா தான் இருப்பாங்க. இவங்களுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு இவங்க கிட்ட கோபமா தான் நடந்துக்கிறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரூம்ல வந்துட்டு ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் அப்படின்றதான் சொல்றாங்க. இருந்தாலுமே படத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலுமே ஹாரர் அப்படின்றது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. தென் பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் படத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலுமே சுத்தமா யூஸ் பண்ணல. ஸோ அது இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படத்துல பார்த்தீங்கன்னா வேற எதுவும் சொல்றதுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஒரு மொக்க படமாக தான் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல முடிவா இருக்கும்.